பீகாரில் அடுத்த ஆண்டு முதல் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகார் சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம், ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ் கட்சிகளை உள்ளடக்கிய மகா கூட்டணி அமோக வெற்றி பெற்று 5வது முறையாக முதல்வராக நிதிஷ்குமார் பொறுப்பேற்றார். பீகாரில் அடித்தட்டு மக்களிடம் பெரும் ஆதரவை பெற்றுள்ள நிதிஷ்குமார் முதல்வரான பின் மிகப்பெரிய அறிவிப்பை வியாழனன்று வெளியிட்டார். 2016 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என அவர் அறிவித்தார். கணவன்மார்கள் மது அருந்துவதால் பெண்கள் படும் துயரங்களை கருத்தில் கொண்டு இம்முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நிதிஷ் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிதிஷ்குமாரை முற்றுகையிட்ட கிராம பெண்கள் மதுவால் தங்களது குடும்பங்கள் சீரழிவதாக புகார் கூறிய போது மீண்டும் முதல்வரானால் மதுவை ஒழிப்பதாக வாக்குறுதி அளித்தார். இப்போது அந்த உறுதிமொழியை நிதிஷ்குமார் நிறைவேற்றியுள்ளார். ஆனால் கிராமங்களில் விற்கப்படும் நாட்டு சாராயத்துக்கு தடையோ அல்லது அனைத்து விதமான மது வகைகளும் தடையா என்பதை நிதிஷ்குமார் தெளிவுபடுத்தவில்லை.